ஸ்ரீ பிரகதீஸ்வர மாகாத்மியம் 27ஆம் அத்தியாயம். மன்னா, பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு இன்னும் சிறிது இருக்கின்றது. அதனால் நீ உனது மனைவியுடன் காவிரி கரையில் உள்ள தலங்களுக்கு சென்று நீராடி இறைவனை பணிவீராக. இந்த புண்ணியத்தால் உன்னை அறியாமல் நீ செய்த பாவம் அழிந்து எங்களுக்கும் நற்கதி கிடைக்கும் என்றார். தனது கனவை பற்றி அமைச்சர்களிடம் கூறிய மன்னன் தல யாத்திரை செல்ல திட்டமிட்டான். நாட்டை தனது மகனிடம் கொடுத்து யாத்திரை சென்றான். திருவையாறு, கும்பகோணம், மாயூரம், திருவெண்காடு, திருச்சாய்க்காடு, குத்தாலம், திருவாரூர், வேதாரண்யம், சுதகாரண்யம், ஸ்ரீவாஞ்சியம், திருப்பைஞ்சீலி, இரும்பூளை, ஆலங்காடு, வைத்தீஸ்வரன் கோயில், பந்தனை நல்லூர் முதலிய பல திருத்தலங்களை தரிசனம் செய்து கொண்டு மத்தியார்ஜுனமான திருவிடைமருதூர் வந்தடைந்தான். இரவு நேரங்களில் பிரம்மஹத்தியால் பயப்படுத்தப்பட்டான். காவிரி நதியில் நீராடி மகாலிங்கேஸ்வரரை வழிபட கோபுர வாயில் வழியாக செல்லும் முன் இவனிடத்தில் இருந்த பிரம்மஹத்தி கோபுர வாயிலிலேயே தங்கிவிட்டது. அதனை இன்றும் நான் காண முடியும். மன்னன் எம்பிரானையும் தேவி கணபதி முதலியோரையும் வணங்கினான். விழிநீர் மல்க மயிர்கூச்செறிய வணங்கி நின்றான். அப்பொழுது மன்னனின் தோற்றம் ராகுவின் பிடியிலிருந்து விடுபட்ட சந்திரனை நிகர்த்தவனாக காணப்பட்டான். இறைவனை தோத்திரம் செய்தான். அப்பொழுது அசரீரியாக ஒரு பேரொளி எழுந்தது. மன்னா, நீ காவிரியில் நீராடி என்னை வணங்கினாய். அதனால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. நீ இங்கு சிவகைங்கரியங்களை செய்து பிறகு திருபுவனத்திலும் திருப்பணிகளை செய்வாயாக என்று ஒலித்தது. மன்னன் மகிழ்ந்தான். இடைமருதூரில் உள்ள ஆலயத்தில் 4 பிரகாரங்களையும் கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டினான். மேற்கு கோபுர வாயில் வழியாக சென்றான். அங்கு சக்தி ஹஸ்தத்துடன் குமரக் கடவுளையும் சங்கரரையும் ஸ்தாபனம் செய்தான். பிரம்மஹத்தி முதலிய பயங்கரத்திலிருந்து மன்னனை காப்பாற்றினார் சிவபெருமான். மன்னன் மகிழ்ந்தான். புஷ்ய பெருவிழா எடுக்க ஏற்பாடு செய்தான். இடபாரூடராய் இறைவனை தரிசித்தான். அப்பொழுது எம்பெருமான் அசரீரியாக கூறலானார். மன்னா, புஷ்ய நன்னீராடுவோருடைய பிரம்மஹத்தி முதலிய தோஷங்கள் நீங்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். இடைமருதூரில் எனது ஆலயத்திற்கு நீ திருப்பணி செய்ததால் நீயும் உனது மனைவியும் கைலை பேற்றை அடைவீராக என்ற ஒலியை கேட்ட மன்னன் வணங்கி திரிபுவனத்தை அடைந்தான். அங்கு சென்ற பொழுது இவனது உடல் நடுங்கியது. அப்போது மீண்டும் ஒலி எழுந்தது. மன்னா, பயத்தால் உனது உடல் நடுக்கம் கொண்டுள்ளது. பயத்தை ஒழிப்பாயாக என்றது. மன்னன் பயம் தவிர்ந்தான். அன்று முதல் இறைவனுக்கு கம்பஹரேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இறைவனின் ஆணைப்படியே பிரகாரங்களையும் கோபுரங்களையும் கட்டுவித்தான். இவ்வாலயத்தை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை போல கட்டுவதற்காக சோமவர்மாவின் பரம்பரையில் வந்த சிற்பியை அழைத்து பொன்னையும் பொருளையும் கொடுத்து கட்டச் செய்தான். பெரிய கோயிலின் திட்டத்தில் 1/4 பங்கு குறைவாக கட்டினர். அங்கு சரவமூர்த்தியை பிரதிஷ்டை செய்தான். சுந்தர சோழன் தனது மகனுக்கு அரசை நல்கி தனது 60வது வயதில் சிவப்பேற்றை அடைந்தான். 27ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.